ரொம்ப சந்தோஷங்க. வாழ்க்கையிலேயே இந்த நிமிஷம், இந்த நொடி வாழலாம். இந்த நிமிஷம் வாழணும்னு போல தோணுது. மறுபடியும் வராதான்னு. நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்த ஆசை கண்டிப்பாக எப்படி என் தலைவன் நம்ம தலைவன் முருகன் நடத்தி கொடுத்துட்டாரு. பெயிண்டிங் நீங்கள் நினச்ச மாதிரியே நம்ம தலைவனுக்கு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. நினச்சி கூட பார்க்கலாங்க. இந்த ஒரு சந்தோஷம், இந்த நொடி, இந்த நிமிஷத்தை நான் வாழ்கிறேங்க. முருகனுக்கு நன்றி. என்றும் நம் தலைவன் திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி. ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறமா சில தடைகள் எல்லாத்துக்குமே நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட எல்லாருமே நான் பகிர்ந்துக்கிட்டே இருக்கேன். தலைவனுக்கு முருகருக்கு பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆதரவு கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாங்க இந்த பொருளாதாரம் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடைங்க. மழை வந்தது, அப்போது நம்ம ஊரில் வெள்ளம் வந்தது, எல்லாமே ஏகப்பட்ட தடை. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை நின்றதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் ரெடியானதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃபண்ட் இல்லாத குறையானது, இப்படி ஒவ்வொன்றா ரெடி ஃபைனலாக இந்த நாள் நமக்கு அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவர் முருகனுக்கு நன்றி. முக்கியமாக இந்த விஷயம் நான் என்ன பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முழுவதும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நம்ம தலைவர் முருகனுக்கு மட்டும்தான் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த காணொலியிலும் நான் இதை காட்டலை. விநாயகர் இருக்கார். இவரை நான் பெயிண்ட் ஆரம்பிக்கும் பொழுது நான் அங்கே போய் பார்த்தேன். ஒரு தடவை சும்மா போய் பார்க்கும் பொழுது ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. இது முருகர் எனக்கு உணர்த்தினது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர்கிட்ட கண்டிப்பாக விநாயகர் இருப்பார். நான் அதை சுற்றி பார்க்கும்போது விநாயகரோட கை சேதாரமாகிடுது, கொஞ்சம் அடிபட்டு உடஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு எனக்கு தோணலை, சரி ஓகே, நம்ம பட்ஜெட் போட்டது முருகருக்கு மட்டும்தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது சரி விநாயகருக்கும் சேர்த்து சொல்லிட்டு பிளான் பண்ணி, சரி பண்ணுங்கண்ணா, தலைவருக்கு பண்ணுறீங்க, சேர்த்து விநாயகருக்கும் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒன்று நினைக்கிறோம், தலைவர் ஒன்று நினைக்கிறாரு. சரி ஓகே, அவரும் எல்லாம் அவரோட இஷ்டம், முருகரோட இஷ்டம். அவர் நடத்தி கொண்டு வரதை நம்ம நடத்துகிறோம், அவ்வளோதான். இது நான் செய்கிறேன், இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா நான் கிடையவே கிடையாது. எல்லாமே முருகரால் தான். முருகரால் நீங்களால் நான். இது எல்லாமே நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணுறோம். ரொம்ப நன்றி உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு. கண்டிப்பாக நம்ம தைப்பூசம் வரப்போகுது. அப்போ இன்னும் மிகப்பெரிய கிராண்டியராக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். செவ்வாய்க்கிழமை எப்படி இதோட அவுட்லுக் நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தலைவரோட முருகரோட கம்பீரம் உங்கள் எல்லாருக்கும் நான் காட்ட போகிறேன். நன்றி. எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கல்ல, இவர் தாங்க இந்த விநாயகர். நான் பார்ப்பேன், கண்டிப்பாக நான் பார்ப்பேன், அடிக்கடி பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி இந்த வேலை நடந்துகிட்ருக்கும்போது நம்ம தலைவன் முருகர் தான் என்னை ஏதோ உணர்த்தினார், போய் பாருன்னு சொல்லும்போது விநாயகரோட கை ரொம்ப சேதாரமாக அடிபட்டிருந்ததுங்க. சரி, நம்ம முருகர் பண்ணால் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும், பாருங்கள் எவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு பண்ணிவிட்டு இதுவும் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி முருகர் உணர்த்தினார். சரி, நான் நீங்கள் தலைவருக்கு அடிக்கிறீங்க, இவருக்கும் விநாயகருக்கும் அடிச்சிருங்க, சேர்த்து அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கணக்கு போட்டோம். முருகர் ஒரு கணக்கு போடுறாரு. என்ன பண்ணுறது? முருகனுக்கு நன்றி.